ஆமா சாண்ட்ரா, நீங்க வந்து செம ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனும், அதுக்கப்புறம் கம்ருதீன் சாரி கேட்க போகும்போது சாண்ட்ரா காத பொத்திட்டு போகும்போது, "இவ்ளோ சீன்லாம் வேணாம் இதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் திரும்பவும் வந்து சொல்ல, விஜே பார்வதிய பார்த்து சாண்ட்ரா வந்து, "பார்வதி இதுக்கு மேல நீ என்கிட்ட வந்து பேசிறவே பேசிறாத" அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா ஒரு சாண்ட்ராவோட வெர்ஷன் நம்ம பார்த்துருக்கோம்ல, பயங்கரமா கத்துவாங்கல்ல. அந்த மாரி இப்போ வந்து அவங்க கத்துனத வந்து பார்க்க முடிஞ்சது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து சமைக்கிற ஏரியால வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கம்ருதீன், விஜே பார்வதி, கானா வினோத் 3 பேரும் வந்து காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சமைக்க ஏரியால இருக்காங்க. அப்போ ஜஸ்ட் ஒரு ஃபன்னா வந்து ஒரு டாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து கம்ருதீன் வந்து சொல்றாரு, "நான் வந்து இந்த டைட்டில் வின் பண்ணா வந்து அந்த காசுல கார் வாங்குவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்வதி வந்து நான் வீடு வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 2 பேரும் எந்த வீடு வாங்கினாலும் 2 பேருக்கும் ஒரே வீடு தானே அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே வந்து இங்கே பாரு இந்த மாரி பேசுகிற ஆளெல்லாம் வந்து வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வழக்கம் போல் நார்மல் மோடுக்கு வந்து வந்துட்டாங்க அவங்க 2 பேரும். அதுக்கப்புறமா விஜய் பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த மாதிரிலாம் வந்து சொல்லாத. நீ வந்து ஆல்ரெடி வந்து என்ன வீக்கெண்டில் வந்து எப்படி சொல்லியிருக்க, டிக்கெட்டு ஃபினாலே எனக்கு கிடைக்கவே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னோடனே, அந்த இடத்துல சாண்ட்ரா உள்ள எடுக்கிறாங்க. சாண்ட்ரா அக்கா கூட தான் என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்றாரு கமருதீன். அதுக்கப்புறம் சாண்ட்ரா சொல்றாங்க, "நீ ஏன் நினச்சிக்கிறியா உன்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து "இல்லையே எனக்கு உன்னெல்லாம் வந்து பிடிக்காது" அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் "இல்ல எனக்கு புரியும். நீங்க அடிக்கடி சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிற மாரி கமருதீன் சொல்ல, அதுக்கு சாண்ட்ரா இருந்துட்டு "நான் யார்கிட்ட சண்டை போட்டேன்" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கப்புறமா "நீங்க வந்து நேர்ல சண்டை போட மாட்டீங்க. பின்னாடி போய் பேசுவீங்க" அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து லைட்டா சீண்டுறாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா இருந்துட்டு, "இங்க பாரு உனக்கு தோன்றதெல்லாம் வந்து நான் கேட்க முடியாது. புடிக்காது அப்படின்னு நான் ஓப்பனா சொல்றேன். பின்னாடி எங்க நான் பேசினேன்னு நீ எப்படி சொல்ற?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. கமருதீன் வந்து, "இல்ல நீங்க நெறைய பின்னாடி தான் பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கமருதீன் எழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து பார்வதி பிடிச்சு ஏறுறாங்க. "இங்க பாரு உன்னால தான் வந்து எல்லா விஷயமும் வந்து நடக்குது. உன்ன நம்பி நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னா, நீ எல்லாத்தையும் அங்க எடுத்துட்டு போய் சொல்லியிருக்க. இப்ப அவன் வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். நீ வந்து சைலன்ட்டா வந்து உட்காந்துட்டு இருக்க. இது ரொம்ப தப்பு பாரு. அதுவும் அவன் சொல்லும்போது நீ சைலன்ட்டா உட்காந்துட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, "அ நீ ஏன் சொல்லல?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. "நான் சொல்லிட்டு தான் இருந்தேன்." அப்படிங்கிற மாரி. "நீ சொல்லல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கமருதீன் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ வந்து, "என்னக்கா அஃபண்ட் ஆயிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்க, சாண்ட்ரா வந்து, "இங்க பாரு இதுக்கு மேல என்ன வந்து அக்கான்லாம் வந்து கூப்பிடுற ஆளா வச்சுக்காத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி சாண்ட்ரா, நான் உங்கள அக்கான்னு கூப்பிடல" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கப்புறம் "இல்ல பாசிட்டிவா இருக்கிறவங்கலாம் வந்து வெளிய போயிட்டாங்க. நெகட்டிவா இருக்கிறவங்கலாம் உள்ள இருக்காங்க" அப்படிங்கிற மாரி வந்து கனிய கம்பேர் பண்ணி வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து உடனே வந்து, "ஆ நான் வந்து இன்னும் உங்கள வந்து பேட் பெர்ஃபார்மன்க்கு இன்னும் சொல்லியிருக்கலாம். 3 வாரம் நீங்க எப்படி திவ்யாவ வச்சு செஞ்சீங்க சம்மந்தமே இல்லாம" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்களுக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சு. "எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு என் மேல வந்து ஏறாத நீ" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க அவங்க. இப்ப எல்லாரையும் சண்டையில விட்டுட்டு என் மேல வந்து ஏறாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கமருதீன் வந்துட்டு, "ஆமா இவங்க பெரிய இவங்க மேல ஏறுறாங்க. பெரிய நியாயமானவங்க இவங்க. இவங்களே ஒரு ஃப்ராடு" அப்படிங்கிற மாரி ஃப்ராடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணிடுறாங்க. டக்குனு சாண்ட்ராக்கு செம்ம கோவம் வந்துரும். யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது, "ஏய் யார் ஃப்ராடு?" அப்படிங்கிற மாரி அவங்க கேட்க, அதுக்கப்புறம் "அளந்து பேசு" அப்படின்னு சொல்லும்போது, அ உடனே கமருதீன் அதையும் வந்து கலாய்க்கிற மாரி வந்து, "எங்க ஸ்கேல் இருக்கா அளந்து பேசுறதுக்கு?" அப்படிங்கிற மாரி இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுர்றாரு. அதுக்கப்புறமா வந்து அ அந்த இடத்துல இருந்து செம்ம கோவமா கத்திட்டே வெளிய போறாங்க. அப்போ பார்வதி பின்னாடியே போறாங்க. பார்வதி வந்து நின்னுட்டுருக்காங்க. கார்டன் ஏரியால இருந்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. "பாரு என் பக்கத்திலேயே நீ வந்துராத பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிய பயங்கர அக்ரஷனோட வந்து பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்து கமருதீன்ட்ட போய் பார்வதி வந்து பேசிட்டு, "போய் ஒழுங்கா சாரி கேளு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கமருதீனும் வந்து சாரி கேட்கறதுக்காக வந்து வராங்க. "அக்கா சாரிக்கா, சாரிக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தவங்க அப்படியே காத மூடிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டா வந்து போறாங்க. "இங்க பாரு இதெல்லாம் ஓவர். இதுதான் நான் சொன்னது. இதெல்லாம் ஓவர்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் இன்னும் வந்து ட்ரிகர் ஆயிரோன்னு எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கமருதீனுக்கு வந்து அட்வைஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "இங்க பாரு இந்த மாரிலாம் வந்து பண்ணாதீங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னே எங்களுக்கு தெரியல. நீங்க 2 பேரும் அந்த ஓப்பனா சண்டை போட்டனால தான் எல்லாரும் உள்ள வந்தோம். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அது என்னன்னே எங்களுக்கு புரியல" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேருக்கும் அட்வைஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வந்து சாண்ட்ராக்கும் கமருதீனுக்கும் இடையில நடந்த ஒரு சண்டை. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஏன்னா ஆல்ரெடி கமருதீன் வந்து சாண்ட்ரா மேல செம்ம காண்டா இருந்தாங்க. பின்னாடி வந்து அ சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மாரி பார்வதிய வந்து பேச விடாம பண்றதே சாண்ட்ரா தான் தப்பு தப்பா சொல்லி அப்படிங்கிற மாரி. ஸோ இப்போ அது எல்லாமே வந்து அவரு கொட்டுனத வந்து பார்க்க முடிஞ்சுது. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.